எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து வருகிற இந்த உலக வாழ்க்கையில தேவனுடைய கிருபைக்குள் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதே நேரத்தில் நீங்கள் நமது தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகாமலும் பண ஆசையில சிக்கிக் கொள்ளாதவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். பாருங்கள், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாக நமக்கு ஒரு அடையாளத்தை தருகிறார். என்ன தெரியுமா? மகனே, மகளே, உன்னை நான் விட்டு விலகவே மாட்டேன், ஒரு நாளும் உன்னை நான் கைவிட மாட்டேன், நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் திட்டமாய் நம்மோடு பேசியிருக்கிறார். அப்படி இருக்க நமது தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்று சொல்லி நாம் ஆதங்கப்படுகிறவர்களாக, கவலைப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அதே போல நாம் பண ஆசை உள்ளவர்களாக இருக்கவே கூடாது. வேத வசனம் மிக திட்டமா சொல்லுது, பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாயிருக்கிறது. உங்களுக்கு பண தேவை இருக்கலாம். இந்த மாசம் எனக்கு ஒரு 15,000 ரூபாய் தேவை, இல்லை இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும், பிள்ளைகளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 ரூபாய் தேவை. தப்பு இல்லை, தெய்வ சமூகத்துல காத்திருக்கலாம், ஜெபிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா பண ஆசை என்பது வேறு. எப்படி நான் சொல்றேன்னா, இப்போ ஒரு சபையில ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார், நிறைய செல்வ செழிப்பு பணக்காரர் இருக்கார். அதே சபையில் இருக்கிற ஒரு ஸ்திரீ கண்ணீரோடு வந்து சபையில சாட்சி சொல்றார், ஐயா, என் பிள்ளைய நான் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா என்கிட்ட அதற்கேற்ற வசதி இல்லை, அதனால நான் ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ணேன். இப்போ ஒரு ஐயா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, என் பிள்ளைய நான் அந்த காலேஜில் சேர்த்துட்டேன். இனி தொடர்ந்து அவள் படிக்கிறதுக்கு உண்டான தேவைகள் சந்திக்கப்பட நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிடுங்க, கர்த்தர் அந்த தேவை எனக்கு எப்படியாவது சந்திக்கணும்னு சொல்லி ஒரு சாட்சி சொல்கிறாங்கன்னா, அந்த சபையில் இருக்கிற பணக்காரர்கள் அந்த சகோதரியை தனியாக விசாரித்து, ஏம்மா இந்த வருஷம் பிள்ளைக்கு படிப்புக்கு எவ்வளோ ஆகும், என்னால் முடிஞ்சதை தாரேன்னு சொல்லி உதவி செய்கிறது தான் ஆசீர்வாதம், பண ஆசை இல்லாத வாழ்க்கை. இப்போ நல்ல கவனிங்க, அந்த சபையில் இருக்கிற பணக்காரர்கள் லட்சாதிபதிகளா, கோடீஸ்வரர்களா இருந்து அவங்க போற சபையில ஒரு சகோதரி கண்ணீர் விட்டு அழுது, என் பிள்ளைய படிக்க வைக்க இப்படி கஷ்டப்படுறங்கும் போது தன் இருதயத்தை கடினப்படுத்திட்டு நம்ம எதுக்கு அவளுக்கு கொடுக்கணும், அவ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றா, ஆண்டவர் அவளுக்கு கொடுக்கட்டும்னா ஆண்டவர் யாரை வச்சு கொடுப்பாரு? அவர் பரலோகத்திலிருந்து டைரக்டா பணம் அனுப்புவாரா? இல்ல, உங்களையும் என்னையும் மாதிரியான மனிதர்களை வைத்துதான் அந்த சகோதரிக்கு உதவி செய்வார். அப்படி இருக்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்களும் நானும் காணாதவர்களை போல கண்ணை மூடிக்கிட்டு, கேளாதவர்களை போல நமது இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு, நம்மகிட்ட பணம் இருந்தும் நம்ம எதுக்கு அவளுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சு உங்க இருதயத்தை கடினப்படுத்திட்டீங்கன்னா நீங்க தான் பண ஆசை உள்ளவர்கள். உங்களுக்கு கர்த்தர் கண்களில் கிருபை கிடைக்க. எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், அவர்கிட்ட ஒரு டைம் நான் இப்படிதான் ஒரு ஏழை ஒரு பெண் படிப்புக்கு உதவி கேட்டு நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன், ஏதாவது கொஞ்சம் உதவி செய்யலாமான்னு. என் நண்பர் என்ன சொன்னாருன்னா, தான் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு அவளுக்கு வசதி இல்லைன்னா அந்த பிள்ளைய எதுக்கு அவள் படிக்க வைக்கணும்? பேசாமல் அந்த பிள்ளைய ஏதாவது வேலைக்கு சேர்த்து விட சொல்லுங்க. எத்தனை கஷ்டப்பட்ட பிள்ளைகள் துணிக்கடையில் வேலை பார்க்காங்க, எத்தனை கஷ்டப்பட்ட பிள்ளைகள் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்காங்க. படிக்க வசதி இல்லைன்னா எதுக்கு அந்த பிள்ளைய படிக்க வைக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க? பேசாமல் சூப்பர் மார்க்கெட்டில் வேலைக்கும் ஏதாவது துணிக்கடையில் வேலைக்கு அனுப்பட்டும் அப்படின்னா. இது அவர் சொல்லக்கூடாது. உனக்கு கொடுக்க மனசு இல்லைன்னா, ஐயா எனக்கு தர விருப்பம் இல்லையான்னு சொல்லணும். உனக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா, மன்னிச்சுக்கிடுங்க, ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறது எனக்கும் என் பிள்ளைகளுக்கு தான் போதுமானதாக இருக்குது, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வசதி இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு பிள்ளைய படிக்க வைக்க பணம் இல்லைன்னா துணிக்கடைக்கு போக சொல்லு, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக சொல்லுன்னு சொல்லி சொல்றது பெருமையின் அடையாளம், துணிகரத்தின் அடையாளம். ஒரு நாளும் சொல்லக்கூடாதுங்க. நல்ல கவனிங்க, வெளி தேசத்திலிருந்து மிஷினரிகளாய் வந்தவர்கள் நம்முடைய மத்தியில கஷ்டப்படுகிற ஏழைகளுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்து ஊழியம் செய்தாங்க. உதவி செய்யணும்னு வேதமே சொல்லுது. ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை கொடுங்கள்னு கர்த்தர் சொல்றார். அப்படி இருக்க ஒண்ணு இல்லாதவனை ஏன் படிக்கணும்னு கேள்வி கேட்டா நீ விசுவாசியா? நீ ஊழியம் செய்யறவனா? யோசித்து பாருங்க. நீ வாத்தியார் வேலை பார்த்துக்கிட்டு யோசித்து பாருங்க.
இல்லைன்னா நீங்க பேங்க்ல வேலை பார்த்துக்கிட்டு உங்ககிட்ட பணம் இருக்கு, உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கீங்க, அதுக்காக ஏழைகளுக்கு கொடுக்க கூடாதுன்னு திட்டம் கிடையாது. இருதய கடினம், பண கொழுப்புன்னு தான் சொல்லுவேன். தயவு செய்து அப்படி பேசாதீங்க. உங்க இருதயத்துல கூட அப்படி நினைக்காதீங்க. அது உங்களுக்கு பாவமா முடியும், அது உங்களுக்கு கண்ணியா முடியும். அதே நேரத்துல ஏழைகளுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நீ பண ஆசை இல்லாதவனா இரு. ஏன் தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா உன் தேவைகளை அவர் சந்திப்பார். நீங்க போய் வீடு வீடா போய் என் பிள்ளைய படிக்க வைக்க பணம் தாங்க, அங்க தாங்க, எங்க தாங்க, யார்கிட்டையும் கேட்காதீங்க. தேவ சமூகத்துல கண்ணீரோட உட்காருங்க, ஜெபத்துல இருங்க, உபவாசத்துல இருங்க. கர்த்தர் யாராவது ஒருவரை கொடுக்கிறவரை உங்களுக்கு எழுப்பி தருவார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லாதவங்களும் பண ஆசைக்கு ஆசைப்படக்கூடாது, இருக்கிறவங்களும் பண ஆசைக்கு ஆசைப்படக்கூடாது. நமது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவர். அவர் திட்டமா சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்றார். அதனால உங்க வாழ்க்கையில குறை இருக்கா, தேவ சமூகத்துல போய் அழுங்க, ஜோமனுங்க, என் தேவையை சந்திங்கன்னு கேளுங்க, தப்பே இல்லை. அவர் அனுகூலமான துணையா இருக்கிறார், உங்க தேவைகளை சந்திப்பார், ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இந்த பண ஆசைக்கு அடையாளம் என்ன தெரியுமா? தாசில்தார வேலை பார்த்துட்டு லஞ்சம் வாங்குறான்ல, அது பண ஆசை. விஓவாவை வேலை பார்த்துட்டு லஞ்சம் வாங்குறான்ல, அது பண ஆசை. டிரான்ஸ்ஃபருக்கு லஞ்சம் கொடுக்கல, அது பண ஆசை. உங்களுக்கு உண்டான சம்பளத்துல வாழாம சம்பளத்துக்கு மேல கையூட்டு வாங்கணும்னு நினைக்கிறது பண ஆசை. தயவு செய்து கர்த்தருக்கு பயந்து வாழுங்க, வசனத்தை கீழ்ப்படிந்து வாழுங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஜெபமனோமா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளின் தேவ செய்தி உமது பிள்ளைகளுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கத்தக்கதாக உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உமது முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க. உமது பிள்ளைகளின் இருதயம் பணாசையை விட்டு விலக ஆண்டவரே கிருபை பாராட்டேன். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கிருங்க. God bless you.